2 சிறுநீரகமும் பாதிப்பு. திடீர்னு வந்த மாரடைப்பு. மனோஜ் பாரதிராஜாவுக்கு என்ன நடந்துச்சு? இயக்குனர் இமயம் பாரதிராஜாவோட பையன் மனோஜ் பாரதிராஜாவோட திடீர் மரணம் ஒட்டுமொத்த திரைத்துறையினரையும் பேரதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. 48 வயசுலயே அகால மரணம் அடைஞ்ச மனோஜுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு அவரு உயிரிழக்க என்ன காரணம்? அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. பல வெற்றி படங்கள குடுத்த பாரதிராஜா, தன்னோட பையன தாஜ்மஹால் படத்தின் மூலமா சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினாரு. அந்த படத்துக்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைச்சிருந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தோட பாடல்கள் ரசிகர்களுக்கு பிடிச்ச பாட்டாவே இருக்கு. அறிமுகமான முதல் படத்திலேயே "ஈச்சி எலுமிச்சி ஏடி கருவாச்சி" அப்படிங்கிற பாட்ட பாடி பாடகராவும் மாறினாரு. அப்பாவ மாதிரியே இயக்குனர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மனோஜ், +2 படிப்ப பாதியிலேயே விட்டுட்டு சினிமாவுக்கு வந்துட்டாரு. அப்பா கிட்ட தன்னோட விருப்பத்த சொல்ல, அவரோ, "நீ என்கிட்ட அசிஸ்டன்ட்டா சேர்ந்தா அப்பா, பையன் உறவு தான் மேலோங்கும். தொழில கத்துக்க முடியாது. நீ வேற யார்கிட்டயாவது உதவி இயக்குனரா வேல பாரு" அப்படின்னு சொல்லி மணிரத்னத்துக்கிட்ட சேர்த்து விட்டாரு. அத தொடர்ந்து மணிரத்னம் இயக்குன பம்பாய் படத்துல மனோஜ் உதவி இயக்குனரா பணியாற்றினாரு. அதுக்கு பின்னாடி அமெரிக்கா போய் தியேட்டர் ஆர்ட்ஸ் கோர்ஸ் படிச்சு முடிச்சாரு. இந்த நிலையில மனோஜ் திடீர்னு மாரடைப்பால உயிரிழந்திருக்காரு. இவரோட மறைவு பலர சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. திடீர்னு அவர் உயிரிழக்க என்ன காரணம் அப்படிங்கிற தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. 2 சிறுநீரகமும் பாதிக்கப்பட்ட நிலையில அவருக்கு திடீர்னு மாரடைப்பு வந்ததுக்கு அப்புறமா, போன வாரம் இதய அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. 6 நாட்களுக்கு முன்னாடி தான் மனோஜ் மருத்துவமனையில இருந்து வீடு திரும்பியிருக்காரு. 2 சிறுநீரகமும் செயலிழந்திருந்தாலும், அறுவை சிகிச்சைக்கு உடம்பு ஒத்துழைக்காததால அவரு சேத்துப்பட்டுல இருக்கக்கூடிய அவரோட வீட்லயே உயிரிழந்திருக்காரு. அவரோட மறைவு ஒட்டுமொத்த திரைத்துறையினரையும் சோகத்துல ஆழ்த்தியிருக்கு.